நம்ம ரொம்ப நேரமாக ஆவலுடன் எதிர்பார்த்துக்கூடிய இந்த பாடல் வருகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைய கருத்தரங்கத்துடைய கதாநாயகன் அப்படின்னாவே ஒரு 2 பேர் தான் முக்கியமான ஒரு மெயின் ஆர்டிஸ்ட். ஒரு படம் இருக்குன்னா எத்தனையோ நம்மளாம் ஒரு காமெடி நடிகர், அசிஸ்டன்ட் நடிகர், துணை நடிகர் இது மாதிரி இருப்போம். ஆனால் அந்த 2 நடிகர்களுக்காக தான் பேரையே முன்னாடி போடுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைட்டில் சர்ன்னு வரும், அடுத்து மம்முட்டின்னு வரும். அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொன்னையா சுவாமிகள் ஐயாவும் திண்டுக்கல் சின்ராசன் ஐயா, ஆனந்தி அம்மா இவங்க தான் ஒரு முன்னாடி வரும். நம்மளாம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். அப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து கருத்தரங்கத்தை வந்து சிறப்பான முறையில் சீரிய முறையில் அழகாக வண்ணம் அடித்து ஒரு இந்த நிகழ்ச்சியை வந்து மெருகூட்டுறது அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துடைய கதாநாயகன் அப்படின்னாவே நம்ம உயர்திரு பொன்னையா சுவாமி ஐயா அவர்கள் தான். அவர்கள் வந்து அடிக்கடி நம்மளுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அடிக்கடி கருத்தரங்கத்துக்கே வரலைனா கூட ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஒரு தகவல் நம்மளுக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணின்னு அவர் நம்மளோட வளர்ச்சிக்கு வளரணும்னு அவருக்கும் அதில் ஒரு ஆசை ரொம்பவே இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட உள்ளம் படைச்சவர் தான் இந்த ஜோதிடத்துக்காக. பழைய இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்த பழம்னு சொல்கிறோமல்ல, இவங்கெல்லாம் பழுத்த பழம். இப்போ நம்மளாம் வந்து வெம்பி போன இப்போ வந்த பழம், இதெல்லாம் இயற்கையாகவே பழுத்து இது காந்தம் போட மாட்டாங்க. இவங்கெல்லாம் காந்தம் போடாத பழம், தானாக பழுத்த பழம். அப்போ கொஞ்சம் ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட டேஸ்ட்டு வந்து இயற்கையாகவே, அதனால தான் இயற்கையான டேஸ்ட்டுக்கு காரகன் குரு பகவான். நம்மளாம் செயற்கைக்கிற சுக்கரன் டேஸ்ட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் மெருகூத்திக்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் தான் இந்த காலபுருஷ தத்துவத்தை வந்து முதல்ல வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். அதில் மாற்றமே இல்லை. அவரோட நூல் 2 நூல் இருக்கும், பகுதி 1 பகுதி 2ன்னு. நான் ரொம்ப நாளாக எனக்கு உண்மையாலுமே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்துருக்குறேன். லேடிஸ் பேசுனா சூப்பராக பேசுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மைண்ட்லேயே இருப்பாங்க, அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி பேசுவாங்க. 10ஆம் பாவத்தைன்னு பேசுனா அந்த 10ஆம் பாவத்தை பற்றி அப்படியே அழகாக வடிவமைச்சு பேசுவாங்க. 8ஆம் பாவத்தை பேசுனாங்க, 8ஆம் பாவத்தை வடிவமைச்சு அழகாக பேசுவாங்க. எப்பட்றா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இதில் ஏதாச்சும் தெரிஞ்சு வந்திருக்காங்களான்ட்டு ஒரு 2-3 பேர்த்தோட வீடியோவையெல்லாம் நான் இப்போ சொல்லலை, நான் சொல்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இது எப்பட்றா கேட்ச் பண்ணி அழகாக பேசுகிறாங்களேன்னு பார்த்தா அவங்க பேசுகிறது அத்தனையுமே இவருடைய புக்கில் இருக்கக்கூடிய விஷயந்தான். அதாவது நான் தப்பு சொல்ல, இவங்கள மாதிரி முன்னாடி இருக்கிறவங்க எடுத்து கொடுத்துட்டு நம்மளுக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னு கொடுத்துட்டாங்க. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க, லட்டு செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான அந்த பொருள்களை தான் போட்டு தான் பண்ணி ஆகணும். நம்ம புதுசாகலாம் ஒன்றும் தயார் பண்ணவே முடியாது. நான் தான் சொல்கிறேன், ஜோதிடத்தில் இன்றைக்கி புதுசாக படிக்கிறவங்களும் சரி, இன்றைக்கி நம்ம தான் பெரிய ஆளுன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களாம் யாரும் ஜோதிடத்தை உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில் யாருமே இல்லை. ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை எடுத்து நீ ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு மேக்கப் போட்டு ஒரு அழகுபடுத்தி சேலை கட்டுற பெண்களுக்கு வந்து சுடிதாரை போட்டு, சுடிதார் போட்ட பெண்ணுக்கு நைட்டி போட்டு, இப்படி பொட்டு வச்சு பூ வச்சு இந்த ஜோதிடத்தை வெளியே சொல்கிறாங்களே தவிர ஜோதிடம் என்பது ஒன்று தான். அதை அவங்க பப்ளிஷ் பண்ணுற விதம் வேறு. அப்படிப்பட்ட வகையில் இந்த ஜோதிடத்தை வந்து ஏற்கனவே நம்மளுக்கு காலபுருஷ தத்துவம்னு 12 பாவத்துக்கும் தொகுத்து வழங்கிட்டார் ஐயா. அவருடைய அந்த 12 அந்த நூலை மட்டும் பிடிச்சி நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா வேறு எதுவுமே தேவையில்லை, ஜோதிடத்தை நம்ம அழகாக பேசிடலாம். இதுதான் நான் சொல்லக்கூடிய அனைத்து பேர்த்துக்கு உண்டான கருத்து. அப்படிப்பட்ட ஐயா வந்து நம்முடைய 34வது கருத்தரங்கம் 34/7 கேது நல்ல ஞானத்தையும் அறிவையும் நம்மளுக்கு வழங்க வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம், நம்மளாம் வளரணும், எல்லாருமே வாழணும், நாங்களும் நல்ல ஞானத்தோடு இருக்கணும்னு ஒரு ஆசி கூறி ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணுவோம். கொஞ்சம் எழுத்து நின்று கைதட்டுங்க. அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அவருடைய blessing எல்லாம் நம்ம மேலும் மேலும் ஜெயிக்கலாம். குருநாதர் பேசும்போது குரு ஓட ஓடுது. இது நம்மளுடைய எப்பயுமே நம்மளுடைய தாரக மந்திரங்க சுக்கரன். சாமி காசியோடைய தீர்க்கம் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிக்கொப்ப சரவண பாரதி அறிவாலயத்தில் கூடியிருக்கக்கூடிய எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் முதற்கண் வணக்கமும்.
பாரதி வந்து ரொம்ப அழகாக சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜோதிடத்தை அதாவது மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை வழிநடத்தி செல்லக்கூடிய பாங்கு எல்லாத்துக்குமே வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். அதில் நம்ம பரணி பாரதி ஒரு அற்புதமான மாமனிதன். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும். எப்படின்னா, என்னைய வந்து நம்ம கோயம்புத்தூர் மகரிஷி தயானந்தலால் ஜோதி ஞான சிந்தாமணி ஆசிரியர் அவர் ஏதோ ஒரு விதத்தில் என்னை வந்து கேள்விப்பட்டு 93 நீங்கள் மாநாட்டில் கலந்துக்கிடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தபால், அப்போல்லாம் தபால் தான். இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறோம், ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா இதுக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா மகரிஷி ஐயா தான். அதை மாற்றவே முடியாது. இப்போ என்னெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அதாவது இப்போ ஆனந்தி பேசிச்சு, லோகநாதன் பேசினார், வீரகுமார் பேசினார். இப்போ இந்த இடத்துல பேசும்போது தானே இவங்களுடைய கருத்து உங்களுக்கு தெரியுது. இந்த கருத்தை பூரா அவங்க மனசுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா யாருக்காவது தெரியுமா? அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போ அந்த இடத்துல என்னைய ஒரு மாநாட்டுக்கு வர வச்சு அங்கே பேச வச்சு, அதுக்கப்புறம் அவர் நடத்தின இந்த பத்திரிகையில் ஞான சிந்தாமணி, மாத ஜோதிடம், இந்த மாதிரி பத்திரிகையிலலாம் அந்த காலத்தில் நாங்கள் கட்டுரை எழுதுவோம். அப்போ எங்களுடைய வெளிப்பாடு அதன் மூலமாக தான் வந்துச்சு. அவர் காட்டின வழியில் தான் 98 தான் மதுரையில் முதல் மாநாடு. இன்றைக்கி நம்ம கருத்தரங்கம் போடுறோம். இந்த கருத்தரங்கத்தினுடைய மொத்த வடிவமாக மாநாடாக வரும். அப்போ நாங்கள் ஐயா நடத்துவாங்க. மகரிஷி ஐயா வந்து மாத கருத்தரங்கம் வந்து மாதங்கி தர்மசாலாவில் வந்து நடத்துவார். மாதம் கருத்தரத்துக்கு போயிடுவோம். பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள், ஆய்வு கருத்துக்கள் இதே மாதிரி தான் வந்து கொட்டும். ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் அப்படியே முத்தாக இருக்கும். அதாவது சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, ஆனால் மகரிஷி என்ன செய்வார் தெரியுமா? அறிவு பசி மட்டும் போக்கலை, அப்படியே 3 வேளைக்கும் ருசியான சாப்பாடு. ஏன்னா நான் ரொம்ப ருசி பிரியன். சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம் எனக்கு. சாப்பாடு போட்டாங்கன்னா உட்காந்துருவேன். நான் அப்படி ஆள். நல்லா 3 வேளையும் சாப்பாடு போட்டு அறிவு பசியும் தீர்த்தா எப்படி இருக்கும்? அந்த இடத்துலையே படுத்துக்கிறது தான் நம்ம, இல்லையா? வேறு எங்கே போக போகிறோம்? இப்படித்தான் அவர் காட்டின வழியில் 98 இல்லத்து பிள்ளைமார் பொன்விழா மண்டபத்தில் முத மகரிஷி தலைமையில் மாநாடு. அந்த மாநாடு ஒரு நாள் மாநாடு. அதுக்கப்புறம் 99 3 நாள் மாநாடு. அதே மகரிஷி தலைமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஜோதிடர்களையும் மதுரைக்கு வர வச்சு மகரிஷியா தலைமையில் அப்போல்லாம் வலம்புரிஜான் அவர் சமஸ்கிருத கல்லூரிய பேராசிரியர், அதாவது முதல்வர், ஏவிஎஸ், எல்லா அஸ்ட்ராலஜரும் அங்கே தான் இருப்பாங்க. 3 நாள் மாநாடு, குறிப்பேச்சு யாகமும் மாநாடு. அப்படியே கண்டினியூவாக 2005 வரைக்கும் 2 நாள் மாநாடு. அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் தானபுரத்தில். இதெல்லாம் எதுக்கு நடத்தணும் அப்படின்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை, ஜோதிட பெருமக்கள் அந்த அறிஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களையெல்லாம் எடுத்து அதை யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறதுல இந்த மாநாடும் கருத்தரங்கமும் பேருதவியாக இருக்குது. இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பூரா உள்வாங்கிட்டீங்க, இல்லையா? இதை நீங்கள் பயன்படுத்த போகும்போது நாளைக்கு ஒரு இடத்துல சப்தமஸ்தானத்தை பற்றி நீங்கள் எடுக்கும்போது டக்குன்னு யார் ஞாபகம் வரும்? ஆனந்தி ஞாபகம் தான் வரும், இல்லையா? சரி, யாருக்காவது வந்து சாமி இந்த கடன் தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் லோகநாதன் ஞாபகம் வரும், இல்லையா? அப்படி தானே? நியூமராலஜியில் யாராவது ஒருத்தர் தட்டால் எனக்கு எந்த எண் ராசியான எண் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீரகுமாரோட ஞாபகம் வந்துடும். இவர் இந்த எண்ணெல்லாம் வந்து, அதாவது இது ஒரு புதுமையாக தெரிஞ்சுக்குங்க. புதுமையில் வரலாறு அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திருப்புமுனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருப்புமுனை. கட்சி பங்கு வச்சுட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருப்புமுனை. இயற்கையாக எனக்கு வந்து நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளேயெல்லாம் வந்தது கிடையாது. நான் ஒரு நாத்தியன் தான், பக்கா நாத்தியன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஒரு இறை மறுப்பு, அதாவது இறை மறுப்பு அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. அந்த சைடே நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அதில். நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யாரை பற்றியும் நினைக்காம, உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் சரியாக செஞ்சு, அதை சரிவர செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்த்து அதில் கிடைக்கிறத மட்டும் எடுத்து நீங்கள் ஜீவிக்கக்கூடிய தன்மை இருந்தால் இந்த நவக்கிரகம் பூரா உங்களுக்கு கட்டுப்படும். வேறு இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. என்னைக்கு நீங்கள் வந்து ஆசைப்பட்டு அவன் ஸ்கூட்டரில் போகிறானே அப்படின்னு தலையை சொரிஞ்சிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது தேவையில்லாத விஷயம். இந்த பண்பாடு என்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா காலையில் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அக்காவுக்கும் பழைய சோறு கொடுக்கும். நைட்டு சமைச்சதில் மிச்சம் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த புளிச்ச கேப்பக்கூழ தான் கொடுக்கும். ஆனந்தமாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதனுடைய நிலை இன்றைக்கி நீங்கள் இப்படியே 3 நாள் இங்கே உட்கார வச்சாலும் சரி, சாப்பாடே இல்லாமல் உட்காரவும் முடியும் என்னால். ஏன்னா அது வந்து இயற்கையினுடைய நீதி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போயிடுவோம். அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படின்னா, இந்த நாத்தியனாக இருந்த காலகட்டம். அப்போ நான் தங்கக்கூடிய இடத்துல தான் நக்கீரபாண்டியன் ஜெய்கால் சுவாமிகள்னு சொல்லி ஒருத்தர் தங்குவார். அந்த இடத்துல அவர் பார்த்திங்கன்னா ஜெய்ஜாண்டியாக இருப்பார். சிவப்பு காவி பட்டு தான், அப்படியே கம்பீரமாக இருப்பார். எனக்கு அதை பார்த்தோன்னே, இந்த வேஷத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பற்றிக்கிட்டு வரும். நான் அவர்கிட்டே கேட்பேன், அவரே சொல்லியிருக்கேன். நான் அவரை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் நேரடியாகவே. இப்படி ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு ஊர் பைய காசுக்கு உண்மை. ஆனால் அதை இன்முகத்தோடு சிரிச்சுக்கிட்டே தான் அவருக்கு. ஆனால் ஒரு நாள் அவர் ரூமை கடந்து என் ரூமுக்கு நான் போகிறேன். அவர் ரூமில் புத்தகங்கள் இருந்ததை பார்த்துட்டேன். எனக்கு இந்த புத்தக புழு. நான் எப்பயுமே புத்தகம் சின்ன பிள்ளையிலேருந்து வாசிக்கிறது. எங்கள் வீட்டிலேருந்து நந்தவனத்துக்கு குளிக்க போகிறதுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கூடிய ஒரு சுந்தரநாவி கடையில் அந்த தினந்தி பேப்பரில் சிந்துபாத் கதையை படிக்காமல் நான் குளிக்க போனதே கிடையாது. அந்த பேப்பரில் அந்த இதை மட்டும் வாசிக்கணும். என்ன அப்படி புத்தக புழு. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே எனக்கு லேசாக உறுத்துச்சு. ஐயா வாங்க, இந்த புத்தகம் என்னென்னு பார்க்கலாமா? அப்போ அவர் வச்சுருந்த புத்தகம் நான் சொல்கிறது 80 அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. என்னடா இது அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படின்னு தூக்கி கொண்டு போய் அவருடைய பெர்மிஷன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவருடைய பெர்மிஷன். எங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ புத்தகம், இன்றைக்கி 2 லாரி புத்தகம் வச்சுருக்கேன். ஆனால் பல புத்தகங்கள் காணாமல் போச்சு. படிக்க வரேன்னு சொல்லி படிச்சுட்டு ஆட்டை போட்டு போயிடுறது. இது தப்பு. நான் எதுக்கு சொல்லலைன்னா, ஒரு பெர்மிஷனோடு செய்கிறது தான் நல்லது இல்லையா? நிறைய புத்தகங்கள் வந்து எனக்கு காணாமல் போச்சு, பழமையான புத்தகங்கள். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், சாமி இதை படிச்சுட்டு தரவா? ஐயா சாமிலாம் கூப்பிடுவேன், ஐயா இதை படிச்சுட்டு தரவா அப்படி. படிங்க என்ன. அன்று இரவு தான் என்னுடைய வாழ்க்கை பாதை மாறுகிறது. அந்த புத்தகத்தை நைட்டு தூங்கவே இல்லை, அவன் படிச்சுறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன். பார்த்தா என்னுடைய மனநிலையெல்லாம் மாறி ரூமுக்குள்ளேயே உட்காந்து இந்த புத்தகத்தையே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த புத்தகத்தை அவர் கேட்கவே இல்லை. அப்போ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சரி அவருடைய விலாசத்தை எடுத்து பண்டிட் சேதுராமனை பார்க்க போகிறேன். நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, மாற்றமே அதுதான். ஆனால் என்ன, நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரல. அப்போ அந்த 80 அந்த மாற்றம். அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்க போகிறேன். எனக்கு முன்னாடி இப்போ இதில் நம்ம பிறவியன் விதியன்னு சொல்லி வச்சுக்கிட்டு பெயர் என்ன எடுத்து வச்சு ஒரு காம்பினேஷன் பண்ணி நம்ம வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது பெயரனுக்கும் விதியனுக்கும் சம்மந்தம் இல்லாத பெயரெண்ணை வச்சுட்டார், 24 வச்சுட்டார். என் கண்ணுக்கு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், சுவாமி நான் உங்களுடைய ஃபாலோஸ், நான் உங்களை பின்பற்றுறேன், உங்கள் புத்தகத்தை படித்து நான் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு குரு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் என் குரு, உங்கள் பேச்செல்லாம் நான் மீறுறதில்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன,
அந்த பிள்ளையோடைய பெயர் எனக்கும் விதி எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் 24 நம்பரில் பேர் வைக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அப்போ நீங்கள் புத்தகத்தில் எழுதுனது ஒன்று, அப்போ நீங்கள் செயல்படுத்துறது ஒன்றா வருமா இல்லையா? அப்போ தான் அவர் சொன்னார், இல்லைடா இந்த பேர் எதுக்கு வச்சோம்னா, அந்த பிள்ளை உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறா, அவள் உடல்நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அவளுக்கு சுக்கராச்சாரியோட துணை வேணும் அப்படின்னு சுக்கிரனுடைய பேரை வச்சு கொடுத்தேன்னு சொல்லி அன்றைக்கி எனக்கு அறிவோம்னு, அதுதான் முதல் தகவல், அதுதான் முதல் ஆசீர்வாதம். என்ன குருநாதர்கிட்ட நம்ம வாங்கக்கூடிய விதம் வந்து இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரும்போது 84 ஒரு டிவிஎஸில் வேலை ஆகக்கூடிய ஒருத்தர் என்னை நியூமராலஜி பார்க்க வர்றார். அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா அப்படின்னாரு. சாரி, தெரியாது. ஆனால் இப்போ பார்க்குற பொண்ணையாக வேறு, அப்போ பார்க்குற பொண்ணையாக வேறு, சரியா? அதனுடைய வேகமும் துடிப்பும் வேறு விதமானது, தெரியாது. ஆசைப்பட்றீங்களா, உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார். கொடுக்க வரும்போது இப்போ நம்ம எதையுமே சாமி பள்ளத்தில் தான் வெள்ளம் பாய்ந்தோடும், நீங்கள் நமக்கு எல்லாம் தெரியும்னு இப்படி நிமித்திட்டீங்கன்னு வைங்க, சோழி முடிஞ்சு போச்சு. எப்பயுமே அப்படி அப்படின்னா சரி, இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் அந்த பக்குவத்தில் தான் உட்காந்துருக்கேன். எங்கே இருந்தாவது ஒரு செய்தி எனக்கு வந்த பிரபஞ்ச ஆற்றலில் அபியாசம் முடித்து எந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு புதுவாக ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு போகும். இதை எங்கேயாவது இருக்காடான்னு கேட்டால் இல்லை. அப்படி வந்தது தான் பல விஷயங்கள் இந்த ஜோதிடத்தில் எனக்கு கிடைச்சது. அப்போ அவர் ஜோதிடத்தில் அறிவோம்னு சொல்லி இந்த ராசி நட்சத்திரம் கிரகத்தை பற்றி அழகாக ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாரு. இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் தான் பெரிய புக் ஸ்டால் இருக்கும் எங்கள் காலேஜ் ஹவுஸ்குள்ளே. உள்ளே போனால் வெறும் ஜோதிட புத்தகம். இப்போ நீங்கள் தேடுற இப்போ எங்கேயாவது கிடைச்சாச்சுன்னா நீங்கள் எல்லா புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறீங்களே, அப்போ அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கா ஆளே கிடையாது. அப்போ ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து சேர்க்குறேன், படிக்கிறேன். பாரம்பரியத்தை வந்து அவ்வளோ அழகாக அவர்கிட்ட கேட்டு பாரம்பரியத்தை பூரா சரியாக முடிக்கிறோம். பாரம்பரியத்தில் ஒரு பலன் எடுக்கிறதுல இந்த விதத்தில் எடுக்கலாம் அப்படின்ற ரீதியில் அதுக்குள்ளே போயாச்சு. பாரம்பரியம் வந்து நமக்கு பேஸ்மெண்ட்டை நல்லா இருக்கணும், முனிப்புள் மேயவே கூடாது. எந்த இதாக இருந்தாலும், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் பேஸ் பண்ணுறதை நீங்கள் அழகாக போட்டு கட்டடத்தை எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போகலாம் இல்லையா? அப்போ அந்த பேஸ் பண்ணிட்டோம் வலுவாக இருக்குது. அப்போ அவர் பார்த்திங்கன்னா அந்த எனக்கு கொடுத்த அந்த குரு ஒரு ஜாதகத்தை அப்படி பார்த்தோன்னே அப்படியே கிரகத்தை பேசிக்கிட்டே இருப்பார். இந்த கேள்விக்கு தான் நம்ம வந்தீங்க அப்படிம்பார். அவன் ஆமாம்பான். எப்படி இருக்கும் நிபுணே ஏன்னே? அப்போ அவர்கிட்ட ஒரு பக்குவத்தை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே எடுக்கிறோம். தேங்க்யூ. ஏன்னா அவர்கிட்டருந்து அப்போ பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பல நிலைகளெல்லாம் அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி நமக்கு இந்த மண்டை என்ன செய்யுது, அறிவு பசி. நம்ம அறிவு பசி என்ன செய்யுது, பிரபஞ்சம் எடுத்துக்கிடுது. சரி, இவனுக்கு என்னென்ன கொடுக்கலாம். இப்போ அவர் ரோகு பேசும்போது கூட சொன்னார், பிரபஞ்சம் வந்து நீங்கள் அதே தாக்கத்தில் இருக்கும்போது அது உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த உணர்வோடு இருக்கிறீர்களோ அந்த உணர்வுக்கு தக்கவாறு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். அப்போ மேலும் மேலும் இதாகும்போது எனக்கு என்னுடைய நண்பர் மூலமாக எனக்கு கேபி கிடைக்குது. அப்போல்லாம் கேபி ஜோதிடர்லாம் யாரும் கிடையாது. நாங்கள் வந்ததுக்கு பின்னாடி நாங்கள் உருவாக்குனது தான் கேபி ஜோசியர், கேபி ஜோதிடத்தை. அப்போ அது வந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது. அறிவில் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் அதில் ஒரு பேராண்மையினோடு சொல்லலாம். கேபி கிடைச்சதுக்கு பின்னாடி இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் இது எந்தெந்த ரீதியில் செயல்படுது அப்படின்றத பற்றிய முழுமையான நிலை எனக்கு கேபி படித்ததுக்கு பின்னாடி. நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னு நம்ம 2 எடுத்துக்கிறோம். திருக்கணிதத்தில் இருக்கிறவங்க சாரத்தை பற்றாமல் பலன் சொல்லவே மாட்டாங்க இல்லையா? திருக்கணிதத்தில் இருக்கிறவங்க சாரத்தை தொடாமல் பலன் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் வாக்கியத்தில் இருக்கிறவங்க அந்த ராசி கட்டத்தில் இருக்கிற கிரங்களை வச்சே பலன் சொல்லி போயிடுவாங்க இல்லையா? இதான் அங்கே இருக்க வித்தியாசம். ஆமாம்,
அப்போ வாக்கியத்தில் சிறந்த மனிதர்கள் இருந்தாங்க. நான் பார்த்துருக்கேன். வாக்கியத்தில் பலன் சொல்கிறதுல மிகச்சிறந்த ஒரு ஆட்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அழகாக சொல்லுவாங்க. அதற்கு ஆதாரம் என்பது ஜோதிட சிகாமணி அப்படின்ற நூல் தான். ஜோதிட சிந்தாமணி. இந்த நூல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நூலை மட்டும் தரவு பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாட்டுக்களை நீங்கள் சரி பண்ணி அதில் நுட்பமாக கணிதவியலில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும் அப்படின்றத அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நீங்களும் மிகச்சிறந்த ஜோதிடர்கள். ரொம்ப அருமையான நூல். திருக்கணிதத்தில் நீங்கள் ஒரு நூல் எடுத்துக்கிடணும் அப்படின்னா அது ஜாதக அலங்காரம் தான். நீங்கள் தலைமாட்டில் சுடுமாடு கட்டி எதை வச்சுக்கணும்? ஜாதக அலங்காரம். கீரனூர் நடராஜன் எழுதின புத்தகம் ஏதாவது கிடைச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? தலைமாட்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு பாவத்தை நீங்கள் தொட்டுக்கிட்டே வரணும். தொட 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 உங்கள் அறிவின் வெளிப்பாடு, அதாவது அறிவின் இது நல்லா பிரகாசம் ஆகணும். ஒரு சிந்தனை உள்ள அவர் அந்த விஷயத்தில் ஒன்று படிக்கும்போது உங்கள் சிந்தனை ஒன்று நினைக்கணும். அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் அறிவு விரிவடையணும். அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மொட்டை கட்டையாக படிச்சுக்கிட்டே போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு லாயக்கில்லைன்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு கருத்து. இப்போ பணபரம் அப்படின்னா 2, 5, 8, 11 தான் இல்லையா? அவன் சொன்னால் 1, 4, 7, 10 கேந்திரம்லாம். 2, 5, 8, 11 பணபரம்னா. 3, 6, 9, 12 ஆபோக்குலியம் அப்படின்னா. இப்போ லோகநாதன் இதை என்ன எடுத்தார்? 2, 5, 9, 11 எடுத்தார் இல்லையா? 2, 5, 9, 11. அப்போ அவர் ஏன் இதை எடுத்தார்? அப்போ அதில் அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ இந்த இடத்த அவர் பிரித்து கொடுத்தவர் எளிமையாக தான் கொடுத்தாரு உங்களுக்கு. இதை பின்பற்றினா போதும். இதுக்கு மேலே ஒரு இது இருக்குது என்ன? இப்போ அதில் ஒரே ஒரு மாற்றம் தான். எப்படின்னா அவர் சிம்ம லக்கணத்துக்கு சொல்லும்போது ஜீவசமாதிக்கு போக சொன்னார். நான் சிம்ம லக்கணத்துக்காரன் என்ன செய்வேன்? பாக்கியாதிபதி செவ்வாயை ராகுவோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமை பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு மட்டும் போடா, வேறு எதுவுமே வேண்டான்றுவேன். ஜீவசமாதி இருக்கிறது பூச நட்சத்திரத்துக்குள்ளே. இது லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடும். ஏன்னா அந்த கிழமையை எடுக்கும்போது இந்த கிழமையை சரியாக கொண்டு போகணும். ஆனால் அவர் நியூமராலஜி பேசிஸில் குருவுக்கு 3 விளக்கு, சனிக்கு 8 விளக்குன்னு கொடுத்தார். அதுக்கு நம்ம திசா இருக்கு இல்லையா? இப்போ சனிக்குன்னா 19 இல்லையா? எப்படின்னா சொல்லி வரும்போது பெரிய விஷயத்துக்கு போவோம். அப்போ ஒருத்தர் வர்றான். அவனுக்கு புதன் போய் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது. புதன் அவிட்ட நட்சத்திரம். அவனுக்கு சப்தமாதிபதி புதன் அவிட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இவனுக்கு 33 வயசுக்கு மேலாச்சு. ஆனந்தி சொல்லும்போது ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து, கோடிக்கணக்கான சொத்து. கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலைன்னா இவங்க நம்மகிட்ட தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்காக வருத்தம் வர்றது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை இலவசமாக நீங்கள் கொடுத்தால் அந்த பொருளுக்கு மரியாதையே கிடையாது. ஒன்றுக்குமே ஆகாத ஒரு சரக்கை ஒரு சரக்கை அப்படியே விலை மதிக்க முடியாத ஒரு விலையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பொத்தி வச்சுருப்பேன். இதுதான் உண்மை. இப்போ ஆனந்தி ஈஸியாக கொடுக்குறேன் எவனா வாங்குவேன்னு நினைக்கிறீங்க? அசால்ட்டாக இருப்பாங்க, அசால்ட்டு. அப்போ இந்த இடத்துல நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் அதை பார்க்கணும். அப்போ அப்போ அந்த அம்மா நம்ம இதில் பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்க முடியாமல் இருக்கேன், இந்த கொடுமை எங்கே போய் சொல்ல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் அவள் கண்ணில் கண்ணீரே வந்துச்சு. அப்படி லேசாக ஒரு ட்ராப். ரைட், ஓகே, இப்போ நீ சரியாயிட்ட. ஒன்றும் கிடையாது. அவிட்ட நட்சத்திரத்துக்குரியது வன்னி மரம் இல்லையா? கொடுமுடியில் 3000 வருஷம் பழமையான வன்னி மரம் இருக்குது. அந்த வன்னி மரத்தை அங்கே போய் மகுடேஸ்வரரை கும்பிட்டுட்டு வடிவுன நாயை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வன்னி மரத்தில் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீரநாராயண பெருமாள், புதன் செவ்வானா வீரநாராயண பெருமாள், அப்படியே அந்த வீரநாராயண பெருமாளை கும்பிட்டு மகாலட்சுமி ஆஞ்சனை கும்பிட்டு போ வா அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். இதை விட கூத்து தெரியுமா? அவன் இருக்கிற ஊர்லேருந்து 3 கிலோமீட்டரில் தான் பொண்ணு இருந்திருக்கு. அது ஏக சொத்துக்கு அதிபதி.
போயிட்டு வந்தோடனே டக் டக் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரும்பாலும் பல பேரை நான் வந்து எப்படி ஒரு அதாவது காப்பாற்றுறது அப்படின்னா வழிகாட்டுறது தான். நம்ம கடவுள் கிடையாது, வழி தான் காட்ட முடியும். சனி அவிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது பல பேரை காப்பாற்றினதுன்னா இந்த வன்னிமரம் தான். நான் அதை யூடியூப்லேயே சொல்லி மக்களெல்லாம் போய் நல்ல பலன். சில பேர்த்துக்கு பஞ்சமாதிபதி செவ்வாய் சனியாக இருப்பார், அவரு அவிட்டத்தில் உட்காந்துருப்பார். எப்போயுமே சனிக்கு செவ்வாய் வேதகன், உடனே அந்த காம்பினேஷன் நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புதனுக்கு செவ்வாய் வேதகன், இதை செய்யும்போதே அதுக்குள்ளே சில வேடிக்கையும் காட்டி விட்டு போயிடும். அப்போ ஒரு கிரகத்தை எடுக்கிறீங்கன்னா அது சஞ்சார கதியில் ஆனந்தி ஒரு விஷயத்தை சொல்லிச்சு தெரியுமா? பாபகர்த்திரி. இந்த பாபகர்த்திரியில் பல விதம் இருக்குது. நீங்கள் அது ரொம்ப சப்தமஸ்தானத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா பாவத்துக்கும் பாபகர்த்திரி பார்க்கணும். அதை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, அர்க்கலம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ஜோதிட முறையில் அர்க்கலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் சுப அர்க்கலம் பாப அர்க்கலம் அப்படின்னு 2 வகை இருக்குது. அப்போ சுபக்கிரகங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ லோக் சொன்னது மாதிரி எளிமையான ஒரு விஷயத்தை சொல்லுவோமே. உங்களுக்கு தனஸ்தானாதிபதி யாரோ, ரைட்டா? தனஸ்தானாதிபதி யாரோ. இப்போ எனக்கு வச்சுக்கிடுவோம், நான் வந்து தனுசு லக்கணம். எனக்கு தனஸ்தானாதிபதி யார்? சனி பகவான். பாக்கியாதிபதி யார்? சூரியன். இப்போ இந்த சனிக்கு 2 சூரியன் இருக்கிறார் வைங்க. சனிக்கு 2 சூரியன். இப்போ தனஸ்தானாதிபதிக்கு 2 பாக்கியாதிபதி வந்துட்டாரா? இப்போ எனக்கு அசால்ட்டாக எல்லாத்தையும் கொடுப்பார், அசால்ட்டாக கொடுப்பார். சரி, இந்த நேரத்தில் அப்படின்னா எப்படி சார்? இதுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ நீங்கள் சனிச்சூரியனை எப்பயுமே தகப்பனாருங்க பிள்ளைக்கும் ஆகாது. இப்போ இந்த பாக்கியம் எப்போ வரும்? தகப்பனார் காலத்துக்கு பின்னாடி தான் வரும். அது ஒர்க் அவுட் ஆகும். அது வரைக்கும் தலையில் குண்டிக்க நடித்தாலும் அதுக்காக அப்பனை விஷம் வச்சு கொள்ள முடியுமா? தப்பு. அப்போ அவரை வணங்கத்தான் அவர் காலத்தில் தகப்பனாரை நம்ம வணங்க நமக்கு தேவையான கிடைக்கும். ஏன்னா அவர் தான் நம்மளை படிக்க வைக்கணும் இல்லையா? அப்போ அவரை வணங்கிக்கணும். அவர் காலத்துக்கு பின்னாடி செல்வத்தை கொடுத்தாலும் அவர் இருக்கும் வரை அவருடைய திருவடிகளை வணங்க நமக்கு. இப்படி சிம்பிளாக சில விஷயங்களை நாம் எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ பெரிய மாநாடுகள்லாம் நடத்தியாச்சு. இந்த மாநாடுகள்லாம் நடத்தும்போது இன்றைக்கி சரவண பாரதி நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கம், இந்த மாநாடெல்லாம் இன்றைக்கி நிறைய பேரை பாராட்டணும் சாமி, சும்மா இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான புற்றீசல் மாதிரி இந்த ஜோடத்துக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் நீங்கள் யார் மூலமாக வந்தீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ என்கிட்ட படித்தவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, சாமி இந்த பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி, அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. பரிகாரத்துக்கு வேலையே கிடையாது, எனக்கு அதில் நம்பிக்கையும் கிடையாது. வழிபாடு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வழிபாடு, நீங்கள் வழிபாட்டு மூலமாக தான் செய்யணும், பரிகாரம் மூலமாக போகக்கூடாது. பரிகாரம்னா என்னென்னா, நீங்கள் வர்றீங்க, இப்போ கல்யாணம் என் பிள்ளைக்கு நடக்கலை அப்படின்னு ஒன்று, நான் என்ன சொல்கிறேன், பார்வதி சுயமரா கலாஹோமம் பண்ணணும், ஒரு 2 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் என்ன செய்றீங்க, அப்படியே தூக்கிட்டு வந்து 2 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்துறீங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்ல, இதுதான் பரிகாரம். ஆமாவா இல்லையா? அதான பரிகாரம். டேய், இந்த கோயிலில் போய் வழிபடுறா, உனக்குரியது இவன் தாண்டா அப்படின்னு சொல்கிறத போய் அது வந்து பரிகாரமா? கிடையாது. அப்போ வழிகாட்டல், உங்களுக்குரிய ஸ்தலத்துக்கு போங்க. அவர் மலை ஸ்தலத்தெல்லாம் சொன்னார் லோகா, இந்தந்த மலையில் போய் இப்படி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வழிபாடு, அது உனக்குரியது. அப்போ இப்படித்தான் இதை இப்படியே கொண்டு போகணுமே ஒழிய, இந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்றைக்கி இந்த மாநாடெல்லாம் நடக்கு. இதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். இவங்க சொன்ன விஷயத்தை எடுக்கவா, இப்போ லோகு சொன்ன விஷயத்தை எடுக்கவான்னு எனக்கு தெரியல, இல்லை அவன் சொன்ன விஷயத்தை. அப்போ நியூமராலஜியில் வந்து அப்படியே 87 பாரம்பரியத்தில் எனக்கு கேபி கிடச்சிருச்சு, இந்த ஜோதிட ஒரு ஞானம் அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட எதை கொண்டு வரேன், எனக்கு எந்த அறிவு வந்துச்சு, நியூமராலஜின்னு தானே அறிவு வந்துச்சு, அதை நான் விடலை. அதில் ஒரு ஆய்வு பண்ணேன். அதை ஆய்வு பண்ணி கடைசியில் இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தூக்கி எனக்கு இறைவன் கையில் கொடுத்தான். என்ன தெரியுமா?
இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் ஜாதக சக்கரத்தில் நவக்கிரகங்களுடைய அரசாட்சி இருக்குது. நவக்கிரகங்கள் பூரா ஸ்தாபனம் பண்ண மாதிரி ஸ்தம்பிச்ச மாதிரி அப்படி நிற்கிது, ஸ்தாபனம் பண்ண மாதிரி நிற்கிது. ஆனால் என்னை ஆளுவது ஒரே ஒரு கிரகம், என்னை வழிநடத்துவது ஒரே ஒரு கிரகம். அந்த ஒரு கிரகத்தை மட்டும் நீங்கள் தெரிந்தெடுத்து உங்கள் பெயரிலே வைத்து கொண்டால் நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வெற்றியும் சக்ஸஸும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும். இது ஒன்றை தெரிஞ்சுக்கணும். இதை கண்டு என்ன இந்த நியூமராலஜியில் இதை பார்த்து இப்போ தானே நீங்கள் இந்த எண்ணுக்கு இவன் எதிரி, இந்த எண்ணுக்கு இவன் எதிரின்னு போய்க்கிருக்கு மேலே இப்போ படிக்க போகலாம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எங்கேயோ நிற்கிறா, எங்கேயோ. ஆமாம், அவன் அறிவுக்கு வேறு சரி. ஆமாம், அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இன்னும் படிகள் தாண்டணும்ல, இன்னும் இதெல்லாம் ஆய்வு பண்ணால் அவனுக்கு இறைவன் ஏதாவது கொடுத்துக்கிட்டு தானே இருப்பான் இல்லையா? கொடுப்பான். அப்போ ஆரம்பத்தில் அவன் பார்த்தது மிகப்பெரிய அதிசயம். அப்போ அதை நம்ம பாராட்டணும். அப்போ ஒரே ஒரு ஒற்றை கிரகத்தை தூக்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இதில் இந்த பாரம்பரியத்தை நான் படிக்கும்போதே இதுதான் வழி நடத்துதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சக்கரத்தையும் இந்த சாதகத்தையும் தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரே ஒற்றை கிரகத்தில் அடக்கம். உங்களை வழிநடத்தக்கூடியதை அது தெரிஞ்சு செய்யணும். இது எதுக்குள்ளடா இருக்குது? நம்ம நாமத்துக்குள்ளே தான் இருக்குது. உங்களை பெயரை ஆளுகின்ற கிரகம் உங்கள் சாதக சக்கரத்தில் எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறதோ அதற்கு தக்கவர் தான் உங்களுடைய நிலை இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஒரு சூட்சுமம். இதை போய் நான் பண்டிட் சேதுராமன்ட்ட போய் சொல்லி இன்றைக்கி வரைக்கும் இந்த சீக்கிரட்டை இப்போ நோமோர் பண்டிட் சேதுராமன். ஆனால் நான் எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம். ஏன்னா அடிக்கடி நான் அவரை பார்த்ததில் எங்களுக்குள்ள ஒப்பந்தம். இந்த விஷயத்தை யாருக்குமே யாரும் சொல்லக்கூடாது. நான் இன்னும் என் குழந்தைகள் கூட என்ன சொல்லிக் கொடுக்கல. அதுக்காக நீங்கள் உடனே அது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன? ஆமாம், உடனே அதை சொல்லு. இந்த அவர் முறைக்கிறார், நீ எதுக்கு இங்கே இப்படி பேசுகிற, அப்போ பேசுனீங்கன்னா அதை சொல்லணும்ல அப்படின்னு கேட்குறாரு. இந்த பையெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன யாருக்குமே சொல்ல. இது ஒரு விஷயம். இதை நீங்கள் தேடணும். நான் என்ன சொல்லுவேன்னா தேடுங்க, கிடைக்காம எதுவுமே இல்லை. அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், என்ன சொல்லியிருக்காரா இல்லையா? கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இதுதான் நியதி. அப்போ இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ளே நம்ம போகும்போது, ஜோதிடத்தில் போகும்போது பலவிதமான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஆழமாக இருக்கணும். 24 மணி நேரம் பற்றி இருக்கணும். 24 மணி நேரம் அப்படியே இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கிரகங்கள் உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லையே, ஒரு விஷயத்தை ஒரு அனுபவமான விஷயத்தை பகிர்ந்துக்கிடும் போது தான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றது புரியும் இல்லையா? இப்போ ஆனந்தி சொல்லிச்சு, கும்பலக்கணத்துக்காரன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிச்சா இல்லையா? அப்போ சிம்மம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அப்போ அங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே லோகு சொல்லிச்சு கடகலக்கணத்துக்காரன் அப்படின்னு சொல்லிச்சு. கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடமே மலை சார்ந்த இடம் தானே. அப்போ குண்டில் இருக்கக்கூடிய முருகனையோ அல்லது மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் வேலை நடக்குமா இல்லையா? அப்போ இதெல்லாம் சிம்பிள் லாஜிக். நம்ம வழிபடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகும்போது ஜோதிடம் அப்படின்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா இதில் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் எப்படி உள்ளே எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஒவ்வொரு பாவமும் இப்போ காலபுருஷத்துவ அடிப்படையில் பேசுகிறாருந்தா உங்களுக்கு நான் வேறு மாதிரி கொடுக்கணும். வெறும் கட்டத்துக்கு தான் பலன். காலபுருஷ தத்துவத்தில் வெறும் கட்டத்துக்கு பலன். அங்கே கிரகங்களே நான் பூத்துறதில்லை. ஆனால் அதை அட்வான்ஸாக வச்சுருக்கேன். கிரகங்களை வச்சு எப்படி பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலை அதில் இருக்குது. அதை எப்படி கைப்பற்றணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதில் பலவிதமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளாக நான் இன்றைக்கி இந்த 34வது கருத்தரங்கமா, இந்த 34வது கருத்தரங்கத்தில் முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். முத்தாய்ப்பான விஷயத்தை பேச போகிறோம். இதனால் இந்த ஜோதிடர்களுக்குள்ளே பெரிய ஒரு கலகமே வந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலையே படலை. ஏன்னா கவலையே படலை.